வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற புத்தகம் செல்ஃப் டெவலப்மெண்ட் டைஜஸ்ட் எக்ஸல், தமிழில் முன்னேற்றும் முத்துக்கள். இந்த புத்தகத்தை எழுதினவர் டாக்டர் ஜேஎன் ரெட்டி. 151 பக்கங்களை இந்த புத்தகம் கொண்டு இருக்குது. ரொம்ப அழகான புத்தகம். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு 12 டாப்பிக்காக சுருக்கி கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஃபஸ்ட், எப்படி திங்கிங் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. நேர்மறை சிந்தனை, சாத்தியமான சிந்தனை, நிர்வாக சிந்தனை. நேர்மறை சிந்தனை, உங்களை பற்றின அபிப்பிராயம் எப்பயுமே கரெக்டாக இருக்கணும். அதாவது நல்லதாகவே இருக்கணும். என்னால் முடியும், நான் நல்லவன், நான் சுறுசுறுப்பானவன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. சாத்தியமான சிந்தனை, உங்கள் குறிக்கோள் உங்களால் முடிஞ்ச குறிக்கோளாக இருக்கணும். அதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும். நிர்வாக சிந்தனை, உங்களோட கோல் அதை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்கணும். 2, தினம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஃபஸ்ட், ஆழமாக சுவாசிக்கணும். யோகாவை நீங்கள் கற்றுக்கணும். ஓம்ன்றதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. டென்ஷனை தவிர்த்திடணும். டெய்லி காலையில் நீர் பருகிறத உறுதி பண்ணிக்கோங்க. உணவு பழக்கம், மேக்ஸிமம் வெஜ் எடுத்துக்கோங்க. முழுசாகவே எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான். வெஜிடபிள், பழங்கள், ஜூஸ், இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க மேக்ஸிமம் வெஜ் எடுத்துகிட்டு நான்வெஜ்ஜை கம்மி பண்ணிக்கலாம். ஆயில் புல்லிங், டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயிலை உங்கள் வாய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணி நல்லா கொப்பளிக்கணும். அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நல்லா சிரிங்க. நேர்மறையான உறுதிமொழி மட்டுமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டுமே பண்ணுங்கள். எண்ணங்களை மேம்படுத்துறது, நீங்கள் கோபமாக இருக்கிற ஒவ்வொரு 10 நிமிஷத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் 600 வினாடிகள் மகிழ்ச்சியை இழக்கிறீங்க. எல்லாருமே தவறு செய்கிறாங்க, ஆனால் முட்டாள்கள் மட்டுமே அதை திரும்ப பண்ணுறாங்க. ஒரு நெகட்டிவ் பர்சன் டெத் இருக்குதுன்னு கவலைப்படுறாரு. அதுவே ஒரு பாசிட்டிவ் பர்சன் அந்த டெத்து வரைக்குமே நமக்கு லைஃப் இருக்குதுன்னு சந்தோஷப்படுறாரு. ஒரு புத்திசாலி மற்றவங்களோட தவறுகளை மன்னிச்சிடுறாரு, ஆனால் எப்போவுமே அவரோட தவறை நினைவில் வச்சுக்கிறாரு. சரியான நேரத்தில் ஒரு கப்பு தண்ணீர் ஊற்றுற மூலயமா உலகத்தில் நடக்கவிருக்கிற பெரிய தீயை அணைச்சிடலாம். உங்கள் வேலையை அவசரமாக முடிக்க விரும்புனீங்கன்னா அதை ரொம்ப பரபரப்பாக இருக்கிறவன்கிட்ட கொடுங்க. 90% பதற்றம், 10% கவனக்குறைவு மற்றும் சோம்பேறித்தனத்தினால் உருவாக்கப்பட்டது. உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் இருந்தால் அதை இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் பகிர்ந்திருக்கும் பொழுது அவர்கிட்டையும் உங்கள்கிட்டையும் 1 ரூபா மட்டுமே இருக்கும். அதுவே உங்கள்கிட்ட யோசனை இருந்து அதை அவர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்கன்னா இப்போ தலா 2 யோசனைகள் 2 பேர்கிட்டையுமே இருக்கும். ஒருத்தர் எவ்வளவு திறமை வாய்ந்தவராக இருந்தாலும், திறமை இல்லாதவராக இருந்தாலும், அல்லது நோபல் பிரைஸ் வாங்கினவராக இருந்தாலும் இப்போ செய்கிறத விட 3 மடங்கு வேலையை அவங்க செய்யலாம்.
4வது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான வழிகள். ஆழமாக மூச்சு விடுங்க. நீங்கள் கேட்குற அனைத்தையும் நம்பிடாதீங்க. நீங்கள் செய்ய விரும்புகிற எல்லாத்தையும் செய்யாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தாதீங்க. நீங்கள் பார்க்குற எல்லா பொருளையுமே வாங்கணும்னு நினைக்காதீங்க. இப்படி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. கடந்த காலம் அதை பற்றி சிந்திக்காதீங்க. நிகழ்காலத்தில் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். எதிர்காலம் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. ஜனங்க எப்பயுமே நன்றி இல்லாதவங்களாக இருப்பாங்க. அது முற்றிலும் இயல்பானது. ஸோ நீங்கள் அதை நன்றியை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தில் முடியலாம். ஸோ மேக்ஸிமம் அதை தவிர்க்கிறது நல்லது. உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை மாற்றணும் அப்படின்றத நினச்சி கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக கோவப்படாதீங்க. மன்னிங்க. நினைவில் கொள்ளுங்க, கோபம் மனம் திரும்புறதுல முடிஞ்சிருது. எப்படி சிறப்பாக வேலை செய்கிறது அதுக்குண்டான சில டிப்ஸு நான் கொடுத்துருக்கேன். ஒரே நேரத்தில் ஒரே காரியத்தை மட்டும் செய்யுங்க. பிரச்சனை என்னன்னு தெரியும். அதை கவனமாக கேட்க கற்றுக்கோங்க. கேள்வியில் கேட்குறதுக்கும் கற்றுக்கோங்க. முட்டாள்தனத்திலிருந்து உணர்வை வேறுபடுத்துங்க. மாற்றத்தை தவிர்க்க முடியாததா ஏற்றுக்கொள்ளுங்க. தவறுகளை ஒப்புக்கோங்க. எளிமையாக சொல்லுங்கள். அமைதியாக இருங்க. எப்போயும் புன்னகையோடு இருங்க. 6 ஒழுங்கான வாழ்வின் மகிழ்ச்சி. அதுக்குண்டான சில டிப்ஸ். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருங்க. உடற்பயிற்சி யோகா பண்ணுங்க. கரெக்டான உணவு பழக்கத்தை எடுத்துக்கோங்க. நீட்டாக கரெக்டான ட்ரெஸ்ஸை பயன்படுத்துங்க. எப்போவும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துருங்க. வேலை நாட்குறிப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் இடத்தை ஒழுங்காக வச்சுருங்க. நிகழ்காலத்தில் வாழுங்க. எப்போவும் நீட்டான கர்ச்சீப்பை பயன்படுத்துங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் அன்றைய நாளை ஞாபகப்படுத்திக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. விருப்பம் மற்றும் ஆள் விருப்பம் இதுதான் வேலையில் சிறந்து விளங்குறதுக்கான கருவி. 7 வெற்றி. பணத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதே மாதிரி பணத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப அதிகமாகவும் நினச்சாதீங்க. வியாபாரத்தில் அதிக நண்பர்கள் இருக்க முடியாது. குறைவாக பேசுங்க, அதிகமாக கேளுங்க. சிறியதோ பெருசோ உங்கள் வாக்கை காப்பாற்றுங்க. ஒவ்வொரு பரிமாற்றத்துக்கும் அதன் சொந்த வாழ்க்கை இருக்குது. உங்களை நீங்கள் எப்பயுமே உயர்ந்தவனாக எண்ணுங்க. மற்றவரிடம் அன்பாகவே பழகுங்க. கடன் அதிகமாக வாங்காதீங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. 8 பழக்கம். நான் நம்பிக்கையுள்ளவன், தைரியமானவன், சரளமாக பேசும் திறன் மிக்கவன், திறமையானவன், புத்திசாலி, உறுதியானவன் என உங்களுக்கு நீங்களே சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. எந்த எதிர்மறை பழக்கத்தையும் இல்லை. சுய ஹிப்னாட்டிசத்தை பின்வருமாறு கண்ணாடியின் முன் செய்யுங்க. தள்ளி போடுறத சமாளிக்க சொல்லிக்கொண்டே இருங்க. இப்போதும் இல்லையில் எப்போதும் இல்லை. உடனே செய். சோம்பேறி உயிரினங்கள் மட்டுமே ஒத்தி வைக்கின்றன. முட்டாள்கள் மட்டுமே ஒத்தி வைக்கிறார்கள். முட்டாள்கள் மட்டுமே வாதிடுகிறார்கள். புத்திசாலிகள் அதை தவிர்க்கிறார்கள். வாதத்தில் ஜெயித்தாலும் உறவில் தோற்று போகலாம். இந்த வாசகங்களை தூங்குகிற இடத்துல ஒட்டுங்க. எதிர்மறை எண்ணம் மாறும். 9 நல்லொழுக்கங்கள் மூலம் வெற்றி. அற்பமான உரையாடலை தவிர்த்துருங்க. உங்கள் வணிக பரிவர்த்தனையில் கவனமாக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய தீர்மானிங்க. மற்றவங்களுக்கு அல்லது உங்களுக்கு நல்லது செய்யாத எதையும் செலவு செய்யாதீங்க. எதையும் வீணாக்காதீங்க. நேரத்தை இழக்காதீங்க. எப்போதும் பிஸியாக இருங்க. ஆனால் தேவையற்ற செயலை செய்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. எப்பயும் அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி வாசகத்தை பயன்படுத்த வேண்டாம். அப்பாவியாகவும் நியாயமாகவும் சிந்திங்க.
நீங்கள் பேசுனா அதன்படி பேசுங்க. ஜென் தத்துவம். ஜென் தத்துவன்றது நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறது மட்டும்தான். ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர் உடனே பதில் சொல்கிறதுல கொஞ்சம் கெட்டிக்காரரு. அவர் நடந்த 2 இன்சிடெண்ட்டை பற்றி இதை சொல்கிறாங்க. ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது வழி மறிக்கிறார் ஒருத்தர். அவர் கொஞ்சம் வழி விடுங்கன்னு கேட்கும்போது அவர் அது தெனாவட்டாக பதில் சொல்கிறாரு, நான் முட்டாளுக்கெல்லாம் வழி விடுறதில்ல அப்படின்னு. அதுக்கு ஜார்ஜ் பெர்னாட்ஷா ரொம்ப கூலாக பதில் சொல்கிறாரு, ஆனால் நான் வழி விடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அங்கே ஒருத்தர் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்ருக்காரு. அது அவருக்கு ரொம்ப எரிச்சல் கூட்டுது. ஸோ அவருக்கு பாடம் போட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு, சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்னன்னு ஆர்வமாக கேட்குறாரு. இல்லை நீங்கள் ரொம்ப போர் அடிக்கிறீங்க, அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 11. நீங்கள் தவிர்க்க வேண்டியது, தூங்குறதுக்கு முன்னாடி டிவியில் வன்முறை காட்சியை பார்க்காதீங்க. ரொம்ப வேகமாக சாப்பிட்றத நிறுத்துங்க. அதிகமாக காஃபி டீ சாப்பிட்றத நிறுத்துங்க. மஞ்சள் பத்திரிக்கை வாசிக்காதீங்க, பார்க்காதீங்க. அது உங்கள் மன உறுதியை பாதிக்கும். தேவைப்படாத இடத்துல கேட்காத ஆலோசனைகளை வழங்காதீங்க. தேவையில்லாமல் மாத்திரைக்கு அடிமையாகாதீங்க. அப்புறம் மிகவும் தேவைப்படும் அறிவு அப்படின்ற ஒரு டாபிக். மிகவும் தேவைப்படும் டானிக் நம்பிக்கை. மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் சரியான சிந்தனை. மிகவும் அழகான பரிசு உண்மையான நட்பு. மிகவும் மறக்க முடியாத வலி ஏமாற்றம். மிகவும் நேசத்திற்குரிய ஆசை சாத்தியமற்றதை சாதிப்பது. மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய பண்பு பழி வாங்குதல். மிகவும் தேவைப்படுற தரம் மன்னிப்பு. மிகவும் மறக்க முடியாத சாதனை தீங்கு விளைத்தவருக்கு உதவுதல். மிகவும் புனிதமான செயல் பசிக்கு உணவளித்தல். நண்பர்களே, இந்த புக்கு திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த புக்கில் இருக்கிற இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் வேணும் அப்படின்றவங்க அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை அழுத்துங்க. நம்பூமி சேனல் சார்பாக நான் உங்கள் JKS. வணக்கம்.